அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் இறால் கட்லெட் செய்ய போகிறேன். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. செய்முறையை பார்த்துருவோம். கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கின்னு, அதே மிக்சி ஜாரில் ஒரு 20-25 அளவுக்கு நான் இறால் அரைக்க போகிறேன். இதை நைஸாக அரைச்சிக்கின்னு, இதுக்குள்ள தேவையானவை பச்சை மிளகா 2, பாதி பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். நான் வீடியோ எடுக்கலை. சால்ட் உப்பு போட்டு அரைச்சிக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம உப்பு பிறகு தான் நான் சேர்த்தேன். இதை நைஸாக அரைச்சிக்கிட்டு இந்த பொட்டுக்கடலை மாவோட இந்த இறால் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதன் பிறகு நம்ம மசாலா சேர்த்துப்போம். எல்லாத்துலேயும் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் மட்டும் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பொட்டுக்கடலை மாவோட இறால் பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு உள்ள மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சால்ட் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கும் போதே போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். நான் இப்போ தான் போட்டேன். கட்லெட்டோடு நான் போட்டிருக்கேன். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. ஒரு முட்டை உடச்சி இதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணு. இது முட்டை உடச்சி ஊற்றி தான் இந்த கட்லெட் செய்யணும். அப்போ தான் கட்லெட்டு சூப்பராக வரும். இல்லைன்னா கட்லெட் வராது. ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் மல்லித்தலை கருவேப்பிலை போடணும். நான் மல்லி மட்டும் போட்டிருக்கேன். இது கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். மல்லி என்கிட்ட இல்லை. அதனால் ரெண்டுமே போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கலந்து விடுற மாதிரி, இந்த இறால் மசாலாலாம் கலந்து விடுற மாதிரி அந்த பொட்டுக்கடலை மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நம்ம கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் காரமாக இருந்தால் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. காரசாரமாக அந்த மலைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்தேன். கருவேப்பிலை போட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ தோசைக்கல்லை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் சூடு வந்ததும் இந்த கட்லெட்டை போட்டு எடுக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். காரசாரமாக சாப்பிடும் போது மழைக்காலங்களில் நல்லா சுல்லுன்னு சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட. இதில் நல்லா சூடு வந்ததும் தான் நம்ம மீன் பொரித்தாலோ கட்லெட் பொரித்தாலோ, நம்ம இல்லைன்னாக்கா சூடு வராமல் நம்ம தோசைக்கல்லில் போட்டாக்கா ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா சூடு வந்துருச்சு. ஹையில் வச்சு நம்ம சூடு வந்ததும் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. எந்த சமையல்னாலும் நீங்கள் மீடியமாக வச்சு செய்யுங்க. அடுத்தது கட்லெட்டை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம அடுத்தது திருப்பி போட வேண்டியதான். வெந்த ஒன்று அடுத்தது அடுத்த கட்லெட்டையும் நம்ம போட்டுடுவோம். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். அனைவரும் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த கட்லெட்டையும் போட்டு எடுத்துருவோம். இது ஒரு புளிக்குழம்பு, காரப்புளிக்குழம்பு வச்சு இந்த கட்லெட்டை சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் இறால் குழம்பு தான் வச்சேன். மொச்சை போட்ட இறால் குழம்பும் கட்லெட்டும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்த கட்லெட்லேயும் போட்டு இதை திருப்பி விட்டு நம்ம சீக்கிரம் குயிக்காக ரெடி ஆகிடும். நமக்கு இதை அரைக்கிற டைம் தான். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இதை ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி போட்டு நம்ம கட்லெட்டை எடுக்க வேண்டியது தான். அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.